ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாழைப்பூ இந்த மாதிரி ஆஞ்சி, இங்கே பாருங்கள் நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த நரம்பெல்லாம் எடுத்துடணும். இந்த நரம்பு இந்த நெட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த நெட்டி, அதாவது ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஆஞ்சி எடுத்து வச்சுட்ருக்கேன். நம்ம இதை ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு நம்ம அதை நறுக்கி நம்ம மோரில் போட்டுடலாம். மோரில் போட்டு நம்ம வடை செய்யலாம். இந்த மாதிரி ஆஞ்சி நம்ம எடுத்து வச்சுக்கோம். பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கி எடுத்து நம்ம மோரில் போட்டுடலாம். வாழைப்பூ நம்ம மோரில் ஊற போட்டு இங்கே பாருங்கள் புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் மோரில் ஊற போடுறது. கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் 1/2 கிலோ. இங்கே பாருங்கள் 2 மணி நேரமாக ஊறிடுச்சு. அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 வரமிளகா, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். இஞ்சி நான் ஒரு தொட்டு சீச்சு வச்சுருக்கேன். இது சோம்பு. நம்ம இப்போ இந்த எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்குவோம். இது மட்டும் அரைக்க தேவையில்லை. அதாவது இந்த சின்ன வெங்காயம், இந்த கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், இஞ்சிலாம் அரைக்க தேவையில்லை. நம்ம இந்த கடலைப்பருப்பை மட்டும் அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பூவையும் அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சிட்டா குறைன்னு தான் அரைக்கணும். நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த ஊறின தண்ணியிலையே அரைச்சிடலாம். சும்மா ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம அதில் போட்டுடலாம். அப்புறம் இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். நம்ம இதில் வாழைப்பூ போட்டுடலாம். வாழை போட்டு சும்மா ஒரு ரவுண்டு தான், ரொம்ப போடக்கூடாது. ஒரு ரவுண்டு. இங்கே பாருங்கள் வாழைப்பூ போட்டு ஒரு ரவுண்டு போட்டாச்சு. நம்ம இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும். அதில் ஒரு கடலைப்பருப்பு அரைப்படாமல் இருந்தாலும் இப்போ நல்லாயிருக்கும். பிரச்சனை கிடையாது. நல்லா பேசிக்கணும். உப்பு போட்டுக்குவோம். உப்பு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்கள்லாம் சும்மா நம்ம வாழைப்பூ செஞ்சு கொடுத்தா இப்போ நம்ம சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்க எல்லாருமே சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அதாவது அதிகம் தூரம் போகிறவங்க, குடல் புண்ணு உள்ளவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு அருமையான நார் சத்து மிக்க வாழைப்பூ, அவ்வளோ நல்லது. இதை பற்றி இந்த பயன் நமக்கு அவ்வளோவா நம்ம தெரியுறது நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டுருவோம். இஞ்சி போட்டுருவோம். நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு தட்டி போடுறது தான். நம்ம எண்ணெயை வானிலை சட்டியில் வச்சுட்டு நம்ம வடையை தட்டி போட்டு எடுத்துடலாம். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ருசியாக நல்லா அருமையாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு எண்ணெய் வானிலை சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சேன். அது கொதிச்சிட்ருக்கு. நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். இதுக்கு சின்ன வடையாக சின்னதாக தான் தட்டி போடணும். நம்ம இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லேசாக நமக்கு அமுக்குனா அழகாக வரும். இப்போ பாருங்கள் மாதிரி இருக்கும். இந்த வடை குட்டி குட்டியாக தான் போடணும். ரொம்பவும் குட்டியாக போட்டுறக்கூடாது. சுமாராக குட்டி குட்டியாக நல்லா ஊற்றிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சா இந்த மாதிரி அழகாக வரும். அடுப்பு வைங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும் வடை. ஒரு அமுக்குனா போதும், அழகாக வந்துடும். வடை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் அழகான நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த செவந்துருச்சு. இந்த நேரத்துக்கு தான் நம்ம எடுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை.
வந்து சூப்பரான வடை வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை வந்து தயிர் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டே எங்களுக்கு சொல்லுங்கள்.